சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல லெசன் 2 யூனிட் 2 தான் வந்து பார்க்க போறோம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற லெசனுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கிறோம். ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சரும் பாத்தீங்கன்னா 100 வினாக்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். அதனுடைய லிஸ்ட் பிளே லிங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பார்க்காதவங்க போய் பாத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி லெசனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதே லெசனுக்கு ஒரு 100 வினாக்கள் ஒரு வரி வினா விடைகளை வந்து நம்ம தொகுத்து கொடுக்க போறோம். அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா பாத்துக்கோங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது இந்த லெசன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா கவர் ஆயிடும். எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இதுல பாருங்க, இந்த ஒரு புகைப்படத்திலேயே நமக்கு ஒரு 5-6 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோற்றம்? அதாவது 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் தான் பூமி வந்து தோன்றியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினான். பாருங்க, 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் பூமி உருவானது. அடுத்தது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்கிறான். அப்புறம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி நடந்தவன் வந்து 3 பக்கமும் பிரிஞ்சு போறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8000 ஆண்டுகளுக்கு முன் தான் வேளாண்மை வந்து தொடங்கினது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் பூமி எங்கும் பரவனா. 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயம் தொடங்கினது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நாகரிகத்தினுடைய தோற்றம் வந்து வளர்ந்தது. இப்ப இருக்கிறது தற்கால மனிதன். இந்த விதத்துல வந்து இதை ஆர்டரா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 460, அப்புறம் நடக்கிறான் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி. அடுத்து வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு 3 பக்கமும் நடந்து பிரிஞ்சு போறான். அப்ப 3 லட்சம் ஆண்டுகள். அப்புறம் 8000 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை தொடங்குனது. 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான். அடுத்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா நாகரிகத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டது, தோற்றம் ஏற்பட்டது. இப்ப தற்கால மனிதன். இதை ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஜஸ்ட் வந்து பேசிக்கா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா இதுவே வினாவிடையா நமக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மொத வந்து விவசாயம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது, அதாவது வேளாண்மை தொடங்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் மனிதன் பரவினான். எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வந்து நடந்தான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி உருவானது. இந்த மாதிரி வினாக்கள் வந்து கேட்கப்படலாம். அடுத்து இது எல்லாமே பேசிக் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம முக்கியமானதை மட்டும் மார்க் பண்ணி காட்டுறோம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நம் அறிவியல் நோக்கில் பயில முடியும், அதாவது கத்துக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, தெளிந்து தெளிவோம் அப்படிங்கிற இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸ். நான் இதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மனித பரிணாம வளர்ச்சியினுடைய நிலைகள் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸ். இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான், நடக்க கத்துக்கிட்டான். ததக்கா புதக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வேர்டு நான் சொல்றது ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படியே ததக்கா புதக்கா பிதிக்கி அப்படியே நடந்தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் நடக்க கத்துக்கிறான். 4 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 4 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து ஃபர்ஸ்ட் நடக்க கத்துக்கிறான். ததக்கா புதக்கா நடக்க கத்துக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தொடக்க கால மனிதன் பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில தான் தோன்றினான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ். இந்த ஹோமோ ஹெபிலிஸ் பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே எப்படி ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோம்னா என்னது, ஒரு வீடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீடு வந்து இறுக பற்றுவதற்கு வசதியா பெரிய கால் வீரர்களை பெற்றிருந்தா, முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான், கருவுகளை உருவாக்கினான். இப்ப இந்த மேல இருக்க பாருங்க ஆஸ்ட்ரலோபிதிகஸ், இந்த முகம் வந்து பாருங்க குரங்குனுடைய தோற்றம் அப்படியே இருக்கு.
ஆனா இவனுடைய முகம் பாருங்க, அந்த முன்னாடி இருக்கிற அந்த வளைவு வந்து குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறவங்க 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவன். முழுமையான மனிதர்கள் கிடையாது. ஆப்பிரிக்கர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் வேறுபட்டவங்க. கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தாங்க. வேட்டையாடும் திறனில பின்தங்கிதான் இருந்தாங்க. இவங்க இறந்தவர்களை புதைச்சாங்க. அதுக்கான சான்றுகள் வந்து ஜெர்மனியில கிடைக்க பெற்றிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்தவர்களை புதைக்கும் அந்த பழக்கத்தை உடைய மனிதர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நியாண்டர்தால்ஸ். இவங்க முழுமையான மனிதர்கள் கிடையாது. இதுல முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி வந்து, நியாண்டர்தால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கர்கிட்ட இருந்து வேறுபட்டவங்க, கரடு முரடான கருவிகளை வச்சிருந்தாங்க, வேட்டையாடும் திறனில பின்தங்கி இருந்தாங்க, இறந்தவர்களை புதைத்தனர். அதுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு? ஜெர்மனியில கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கேள்விதான் கேட்பாங்க. இந்த கீழே இருக்க ரெட்ல இருக்கிறதா கேட்பாங்க. அததான் அவங்க சொல்றாங்க. இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் வீரர்களை பெற்றிருந்தான். நம்ம கால்ல அப்படியே நம்ம அந்த இதை வந்து பிடிச்சுப்போம், கீழே இருக்க தரைய ஒரு மாதிரி கிளிப்பா புடிச்சுக்கிறதுக்கு. அதை சொல்லியிருக்காங்க. முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான். கருவிகளை உருவாக்கினான். யாரு? ஹோமோ ஹெபிலிஸ். இது இந்த ஆண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அப்படியே ரிவேர்ஸ்ல வருது பாருங்க. 1, 2, 3, 4 அப்படியே பாக்ஸ் மாதிரி. வீடு நம்ம பாக்ஸ் மாதிரி தான் கட்டுவோம். 1, 2, 3, 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ வந்து எமிரேட் பண்ணலாம், பெருசாக்கலாம், கட்ட ஆரம்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தா, முன்பக்கம் நீட்டுக்கிட்டு இருந்தா அந்த தாடை வந்து குறைஞ்சது. அதுக்கப்புறமேட்டு கருவிகளை உருவாக்கினான். இதுதான் வந்து தொடக்க கால மனிதன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவன் தான் ஃபர்ஸ்ட் நேரா நிமிர்ந்து நடந்த ஒரு மனிதன். நேரா நிமிர்ந்த மனிதன் இவன் தான். இவங்க எல்லாம் கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி குரங்கு மாதிரி இருந்தாங்க. ஆனா இவன் நேராவே ஸ்ட்ரெயிட்டாவே இப்ப இருக்கிற மனுஷன் மாதிரி நிமிர்ந்து நடந்தான். நெருப்பினுடைய பயனை அறிந்திருந்தான். நெருப்புனா சுடும் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். சும்மாவே இல்லாம அந்த கல்லை பிடிச்சி இறண்டிக்கிட்டே இருந்தான். எரெக்டஸ், ஹோமோ எரெக்டஸ். இறண்டிக்கிட்டே இருந்ததுனாலதான் நெருப்பு வந்துச்சு, எரெக்டஸ். அப்போ 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஹோமோ எரெக்டஸ் வந்து அந்த நெருப்பு கல்லை பிடிச்சி, சிக்கி முக்கிய கல்லை பிடிச்சி நோண்டிட்டே இருந்தான். அதனாலதான் வந்து நெருப்பு உருவானது. நெருப்பின் பயனை இந்த எரெக்டஸ் அறிந்து கொண்டிருந்தான். இவன் வந்து ஜாவா மனிதன் முழுமையான மனிதன் கிடையாது. தற்கால மனிதர்களை விட ஒரு சிறிய மூளை உடையவன். இப்ப இருக்கிற மனிதனை விட கொஞ்சம் புத்திசாலித்தனம் குறைவாதான் இவனுக்கு இருந்தது. இவனை வந்து ஜாவா மனிதன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜாவா மனிதன் வந்து எதை? ஹோமோ எரெக்டஸ்லதான், அந்த மனிதர்களை தான் ஜாவா மனிதன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நியாண்டர்தால்ஸ். இந்த நியாண்டர் அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ். இப்போ நாம இருக்கக்கூடிய அந்த காலகட்ட மனிதன் தான் ஹோமோ சேப்பியன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனா இருந்தான். நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் முறை, சமூகமா வாழ்ந்தான், கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் இவன் குடியேறினான். அடுத்து பாத்தீங்கன்னா குரோமேக்னான்ஸ். கிழக்கு ஆப்பிரிக்காவில 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் வாழ்ந்திருக்கான். இவன் ஒரு நவீன மனிதன். மனித வாழ்வினுடைய தொடக்கம் கற்கருவிகளோட எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். குத்தி ஈட்டி நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான். இப்போ குத்தி ஈட்டி நெம்புகோலை பயன்படுத்தின அந்த மனித வளர்ச்சியினை எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா குரோமேக்னான்ஸ். இதே புதைக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்த மனிதர்கள் நியாண்டர்தால். அந்த மாதிரி வினாக்கள் தான் வந்து கேட்கப்படும். சரிங்களா? அடுத்து நெம்புகோல் வகை கருவிகளை இவங்க பயன்படுத்தினாங்க. யாரு? குரோமேக்னான்ஸ். நெருப்பை கண்டுபிடிச்சது எரெக்டஸ். அப்புறமேட்டு நிமிர்ந்து இருக பற்றுவதற்கு வசதியா பெரிய கால் விரல்களை, தாடை நீட்சி குறைந்து காணப்பட்டவன் ஹோமோ ஹெபிலிஸ். இந்த இயர்ஸை விட ஜாவா மனிதன் யார சொன்னாங்கன்னு கேட்கலாம், ஹோமோ எரெக்டஸ். அந்த மாதிரி வேர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் பேழை. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கிறது தான் தொல்லியல்.
இந்த தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடியது அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான் இதற்கு இந்த தொல்லியலுக்கு முக்கிய ஆதாரமா இருக்கு. அடுத்து டான்சானியாவுல கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. கல் படுகைகளை பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரைக்கும் மண்ணுல புதைஞ்சு கிடந்திருந்தது. அது கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு உட்படுத்தி அந்த பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு அதன் மூலமா மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்களை 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை அப்படிங்கறத கண்டறிஞ்சாங்க. இயற்கையில ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும் போது உயிரினங்கள் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சு கொண்டு உயிர் பிழைக்குது. இந்த மாதிரிதான் மனிதர்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி பல மில்லியன் ஆண்டுகளா தங்களை தகவமைச்சுட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பார்த்தலாம். இது கேட்பாங்க, டான்சானியாவுல கிடந்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாணவியல் கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியதுதான் டான்சானியா. மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி, மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பதுதான் மானுடவியல். மனிதர்களையும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை படிக்கிறதுதான் மானுடவியல். மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் மனிதன். ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன். லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயற்சி பண்றாங்க. மனிதனுடைய கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய சமூக நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அப்ப எப்படி வாழ்ந்தாங்க, அதனுடைய அப்ப முத எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அதே பல்பு அப்படியேவா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் எவ்வளவு பெருசு, ஒரு ரூமே ஒரு பெரிய அது ஒரு யானை விட பெருசா இருந்தது. அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. இப்ப கை கடக்கமா போன்லயே நம்ம எல்லாம் யூஸ் பண்றது இல்லையா, ஆனா அடித்தாலும் அங்க இருந்தது ஆரம்பிச்சது. அந்த மாதிரி பழங்கால மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் என்ன, அதெல்லாம் வச்சு நம்மளுடைய வளர்ச்சி எப்படி நம்ம கொண்டு போறதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால்தான் பழங்கால நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அடுத்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோ-மேக்னன்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குரோ-மேக்னன்ஸ் மனிதர்கள் இவங்க இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவங்களுக்கும் இருந்திருக்கு. நம்ம முன்னாடி அந்த பாக்ஸ்ல பார்த்தப்போ பாத்தீங்க அப்படின்னா நியாண்டதாலும் நியாண்டதாஸ் அவங்களும் பாத்தீங்கன்னா புதைக்கக்கூடிய பழக்கம் வச்சிருந்திருக்காங்க, இவங்களும் வச்சிருந்திருக்காங்க. இந்த குரோ-மேக்னன்ஸ் மனிதர்கள் எங்க இருந்திருக்காங்க, குரோ-மேக்னான்ஸ் நான்ஸ் பிரான்ஸ் அப்படின்னு அந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்காஸ், ஓகேங்களா, லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துலதான் குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க. இவங்கள் அங்க வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. யார் யாருகிட்ட இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உயிரினங்கள் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டு உயிர் பிழைக்கின்றன. இவ்வாறு மனிதர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல மணி ஆண்டுகளாக வாழ்றாங்க. அந்த மனிதன் எப்படி வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தார் என பார்ப்போம். நிமிர்ந்த நிலை மற்றும் 2 கால்களை பயன்படுத்தி நடக்கிறது. ஏன்னா குரங்கு 4 கால்ல தான் போயிட்டு இருந்தது. பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள். மூளையினுடைய வளர்ச்சி. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினாங்க. அவங்க வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுபட்டது. வாழும் இடத்தின் வானிலை, காலநிலை, இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில அவர்களுடைய உடல் அமைப்பு, தோல் நிறம் வேறுபட்டது. இப்ப அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு தோல் வெள்ளையா இருக்கும், இந்தியாக்காரவங்களுக்கு மோஸ்ட்லி கருப்பு வெள்ளை கலந்த மாதிரிதான் இருக்கும். அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலையும் இப்ப நம்ம நாட்டுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் அதனுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும். இதனால வெவ்வேறு இனங்கள் தோன்றின. ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றல்களை உருவாக்கியது. மக்கள் தொகை அதிகமானது. இங்க பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கால தான் வாழ்ந்தாங்க. ஹோமோ ஹெபிலிஸ்
தென்னாப்பிரிக்கால, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால, நியாண்டர்தால் யூரோசியா ஐரோப்பா மற்றும் ஆசியால, குரோமாக்னன்ஸ் பிரான்ஸ், நான்ஸ் பிரான்ஸ், இன் இஸ் அப்படியே சேர்த்து சொல்லிக்கோங்க. பீகிங் மனிதன் பாத்தீங்கன்னா பி சி பிசி, பீகிங் மனிதன் பி நெடில் வரும், சி வந்து சீனாக்கு வருது. அப்போ பிசி அப்படின்னாவே பீகிங் மனிதனாவே சீனா தான். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன், ஹை லெவல்ல இருப்பான், லண்டன்காரனாவே பயங்கர ஹை லெவல்ல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோசேப்பியன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, பீகிங் மனிதன் பிசி நான் சொன்ன சீனா, குரோமக்னான்ஸ் அப்படிங்கிறது நான்ஸ் பிரான்ஸ் அப்படின்னு இந்த இன்னும் இஸ்ஸும் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நியாண்டர்தால் பாத்தீங்க அப்படின்னா நியூ யூரோசியா அப்படின்னு இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, யூ அந்த லெட்டர் சேர்த்திக்கோங்க, நியூ அப்படின்னு சேர்த்தி நியூ அப்படின்னா நியாண்டர்தால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூரேசியா ஐரோப்பா மற்றும் ஆசியாக்காரங்க. ஹோமோ எரக்டஸ், எரக்டஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ரெண்டுமே ஆணு வரும். ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா, அந்த கிழங்கு அப்படியே பிதிக்கிட்டே வரும் ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தலக்காப்பதக்கா நடப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்க திரும்ப திரும்ப எப்பவுமே படிக்கும் போது இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் வாய் விட்டு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்க அதை ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அடுத்து, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் குழுக்களாக மரம், குகை அல்லது மலையடிவாரத்துல தங்கினாங்க. ஒவ்வொரு குழுவிலையும் 30 முதல் 40 பேர் இருந்தாங்க. அவங்க உணவு தேடி நகர்ந்து கொண்டே இருந்தாங்க. பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினாங்க. புலி போன்ற விலங்குகளால கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவங்க பயன்படுத்தினாங்க. மீன் பிடிக்க அவங்க கத்துக்கிட்டாங்க. தேன் எடுக்கிறது, பழம் பறிக்கிறது, கிழங்குகளை அகர்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டாங்க. காடுகள்ல இருந்து தானியங்களை சேகரிச்சு ஒரு இடத்துல உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது நின்றுடுச்சு அப்படின்னா அவங்க வேறொரு இடத்துக்கு போனாங்க. குளிர்ல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளுடைய தோள்களை, மரங்களுடைய கிளைகள், இலை ஆகியவற்றை அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்க. தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல், ஒரு கல்லின அடியில வச்சு கூர்மையான மற்றொரு கல்லினால அதை தட்டி செதுக்குறாங்க. ஒரு கற்கருவிய உருவாக்க 2 கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு கல்லுல இருக்கக்கூடிய சீரற்ற பகுதிகளை நீக்க அதை கூரிய கருவியாக்கவும் இன்னொரு கல் கத்தியல் போலவும் செயல்பட்டுறாங்க. ஆதி காலத்துல வேட்டையாடுவதுதான் மனிதர்களுடைய முதன்மையான தொழிலா இருந்தது. ஒரு குச்சி அல்லது கல்லால ஒரு பெரிய விலங்கை கொல்றது அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. அதனால கூரான ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு முடிவெடுத்தாங்க. ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதா இருந்தது. அதனுடைய வலிமையையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம். சிக்கிமுக்கி கற்களை தேடுவதுல பல மணி நேரங்களை அவங்க செலவழிச்சாங்க. கற்களுடைய துணையை வச்சுக்கிட்டு கூரிய ஆயுதங்களை செய்ததோட அதை பிடிப்பதற்கு வசதியா மர கைப்பிடிகளையும் பொருத்தினாங்க. பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளையும் உருவாக்குனாங்க. இப்படித்தான் மனிதர்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சாங்க. முன்னோர்கள் கோடாரிகளை மரம் வெட்ட, மரக்கிளைகளை நீக்க, குழி தோண்ட, விலங்குகளை வேட்டையாட, விலங்குகளுடைய தோலை உரிக்க பயன்படுத்தினாங்க. அவங்க நெருப்பினுடைய பயன்பாட்டை கண்டறிஞ்சாங்க. தொடக்கத்துல மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயப்பட்டாங்க. மின்னலால தோன்றிய நெருப்புல சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க அந்த விலங்குகளின் இறைச்சியை உண்டப்போ அது மென்மையா சுவையா இருந்திருக்கு. இந்த நிகழ்வு தான் அவங்கள நெருப்பை பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்க வச்சிருக்கு. மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தினாங்க. அவங்க காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள, சமைக்க, இரவுல ஒளிய உருவாக்க நெருப்பு பயன்பட்டது. இந்த மாதிரிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில நெருப்பு ஒரு இன்றியமையாத இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பா கருதப்படக்கூடியது இந்த நெருப்பு. மலைகள்ல இருந்து கற்கள் தப்பு நீங்க கீழே விட்டுட்டோம். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது மனிதர்களுடைய அடுத்த கண்டுபிடிப்பு, நெருப்பை கண்டுபிடிச்சாங்க, அவங்களுடைய அடுத்த கண்டுபிடிப்பு சக்கரம். சக்கரம் அப்படின்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். மனிதர்கள் தங்களுடைய புலனறிவால, சிந்தனையால, அனுபவத்தால உருவாக்கிய ஒரு சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல சக்கரமும் ஒண்ணு.
இந்த சக்கரை உருவாக்கம் மனித வரலாற்றுல ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பா கருதப்படுது. மலைகள்ல இருந்து கற்களை உருண்டு வருவத பார்த்திருப்போம். சக்கரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க எப்படின்னு. மனிதர்கள் களிமண்ணுல பானை செய்ய கத்துக்கிட்டாங்க. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு பானை செய்யறது ரொம்பவே ஈஸியா இருந்தது. அவங்க பானைய நெருப்புல சுட்டு அதுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி அது பண்ணனாங்க. ஸ்ட்ராங்கா நெருப்புல சுட்டாதான் அந்த களிமண் ஸ்ட்ராங் ஆகும். பானைகள் மீது பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டு அழகு செஞ்சாங்க. வண்ண சாயம், தாவரங்களுடைய வேர், இலை, மரப்பட்டை ஆகியவற்றில சாட்டுல இருந்தா அதனுடைய வண்ணங்களை எடுத்தாங்க. பாருங்க, இப்படிதான் மனுஷன் முத சக்கரத்துல பானையை செஞ்சிருக்கிறான். இது பாருங்களேன், ஆண்களும் பெண்களும் பங்கு கொள்ளும் வேட்டையாடும் காட்சி. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதர்கள் குகைகள்ல வசிச்சாங்க. அவங்க அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்கள்ல சித்தரிச்சாங்க. பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்கள் தான் வரையப்பட்டது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் தான் இது. இது கீழ்வளை, விழுப்புரம். இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கீழ்வளை பாறை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விழுப்புரம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் மதுரையில எந்த இடத்துல இருக்கு? ஒண்ணு மாவட்டத்தை கொடுத்து அந்த இடத்தை கேட்கலாம், ஆனா இடத்தை கொடுத்து மாவட்டத்தை கேட்கலாம். என்னன்னு பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்லி. குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. இங்க ஏதாவது பாக்ஸ் விட்டுட்டோமான்னு பார்க்கலாம். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. அப்ப எந்த மாவட்டத்துல தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. இது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? வேற ஏதாவது பாக்ஸ் கொஸ்டின் விட்டுருக்கோமா? இல்ல, எல்லாமே சொல்லிட்டோம். இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் தேடி தேடி பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் உள்ள பல பாறைகள் குகைகள்ல நம்ம ஓவியங்களை காண முடியும். பாறை ஓவியங்கள் கடந்த காலம் குறித்த சில செய்திகளை தெரிவிக்குது. 750 குகைகள்ல ஏறத்தாழ 500 குகைகள்ல பாறை ஓவியங்கள் காணப்படுது. இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் இருக்கு. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும், நடனம் ஆடுவதையும், குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்குது. இந்த ஓவியங்கள் மூலமா கடந்த கால வாழ்க்கை முறை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். வேட்டையாடுவதுல பல ஆபத்துகள் இருந்தது. மனிதர்கள் மலைப்பகுதிகளிலையும் காடுகள்லையும் பெருமளவு வேட்டையாடும் போது ஈடுபட்டாங்க. பல வகையான விலங்கு எண்ணிக்கையில குறைந்து அரிதானவை ஆனது. மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காததால உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியதா இருந்தது. அலைந்து திரியும் நிலையில இருந்து ஓரிடத்துல நிலைத்து வாழும் நிலைய அடைதல் உலகினுடைய முதல் விவசாயிகள். ஆமா, அவங்க தின்ற பழங்களுடைய விதைகளும் கொட்டைகளும் மண்ணுல தூக்கி எறிகிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த விதைகள் முளைவிடுது. அதுல இருந்து செடி வளருது. அவங்க அது தற்செயலா பார்த்தாங்க. அனுபவத்தாலையும் காரண காரியம் குறித்த அறிவாலையும் அவங்க பயிர் வளர்ப்பு தொடர்பான அறிவை பெற்றுக்கொண்டாங்க. ஒற்றை விதையில இருந்து முளைக்கக்கூடிய செடி வளர்ந்து பல மடங்கு காய் கனிகளை வழங்குது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆற்றங்கரை நிலங்கள்ல விழுந்த விதைகள் எளிதா முளைவிட்டதையும் மனிதர்கள் பார்த்தாங்க. நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவா வளரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தது. வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்றதுக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப எந்த மண் செடி மரம் வளர்றதுக்கு ஏற்றதா இருக்குன்னா வண்டல் மண். மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரிச்சு மண்ணுல விதைச்சாங்க. அது இளங்கன்றா, செடியா, மரமா வளர்றத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. முறையா விதைக்கிறதன் மூலமா அதிக அளவு உற்பத்தியை பெற முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சது. இதன் மூலமாதான் விவசாயம் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வந்தது. அவங்க விலங்குகளை பழக்கி அதுக்கு உணவு கொடுத்து வளர்த்து அதையும் விவசாயத்துல ஈடுபடுத்தினாங்க. விலங்குகளை வளர்க்கிறது மனிதர்களினுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியா மாறினது. எருதுகள் உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கினது. வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதா இருந்தது. விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குடியேறும்படி செஞ்சது.
நிலைத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையால சமைப்பதற்கும் சேமித்து வைக்கிறதுக்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டது. பானை செய்யும் சக்கரமும் நெருப்புமும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்தது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால விவசாயம் இன்னும் எளிதானது. மனிதர்கள் நிலத்துல இருந்த தேவையற்ற புதர்களை அகற்றிட்டு அதை எரிச்சு நிலத்தை தயார்படுத்தி விவசாய பணி தொடங்கினாங்க. அவங்களுடைய நிலத்தை உழுது விதைச்சு பயிர் வளர்த்து அறுவடை செஞ்சாங்க. அந்த நிலத்தின் மண் வளம் குன்றிவிட்டா அவங்க வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தாங்க. தொடக்கத்துல விவசாயம் மனிதர்களுடைய உடனடி உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. உற்பத்தி அதிகரித்தப்போ அவங்க தங்களுடைய எதிர்கால தேவைக்காக அந்த விளைபொருட்களை சேமிச்சு வைக்க தொடங்கினாங்க. இந்த மாதிரி சேமிக்கப்பட்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்த காலத்துல அவங்களுக்கு உதவுனது. அவங்க தங்களுடைய அனுபவத்தால ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலம் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனாலதான் மனிதர்கள் ஆற்றங்கரைகளிலேயே நிலையாக தங்க முடிவெடுத்தாங்க. சில விலங்குகளை பழக்கமும் படுத்தினாங்க. அதாவது மனிதர்கள் வேட்டையாடுவத எளிதாக்குவதற்கு பல வழிகளை சிந்திச்சாங்க. பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கும் ஆற்றலை நாய்கள் பெற்றிருந்ததால விலங்குகளை தங்களுடைய எல்லைக்குள் அனுமதிக்காம துரத்துவதையும் அவங்க பார்த்தாங்க. அதனால தாங்க வேட்டையாடும் போது நாய் உதவியா இருக்க முடியும் அப்படிங்கிறத மனிதர்கள் உணர்ந்தாங்க. இதன் மூலமா நாய் மனிதர்களால பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆனது. நாயோட கோழி, ஆடு, பசு போன்றவையும் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க. மனிதர்கள் நெடுங்காலமா சமவெளிகள்ல தங்கினாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க விவசாயத்தை கத்துக்கிட்டாங்க. கைவினை கலைஞர்களுக்கான திறன்களையும் வளர்த்துக்கிட்டாங்க. ஓரிடத்துல குடியேறி நிரந்தரமா தங்கக்கூடிய வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியது. இப்போ அவங்க தேவையை விட அதிகமான அளவுல தானியங்கள் இருந்தது. அத கூடுதல் தானியங்களை பிற குழுக்கள் கிட்ட பரிமாற்றம் செஞ்சு தங்களுக்கு தேவையானதை பெற்று கொண்டாங்க. இதுதான் பண்டமாற்று முறை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாதிரிதான் வணிகம், வர்த்தகம், நகரம் எல்லாமே வளர்ந்தது. ஃபுல்லாவே லெசன் முடிஞ்சிச்சு. இது ஃபுல்லா ஒரு மீள் பார்வை. மனித இனம் மாற்றங்களை அடைஞ்சு ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறைய பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினாங்க. மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்களின் துணையோட கூரான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினாங்க. வேட்டையாடும் விலங்குகள்ல இருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவுல இருட்ட போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினாங்க. சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பா கருதப்படுது. பானை செய்யறத சக்கரம் தான் எளிதாக்குனது. தொடக்க கால மனிதர்களினுடைய வாழ்க்கை முறைய பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் அவங்களுக்கு உதவியா இருந்தது. கலை சொற்கள்: கால இயந்திரம், கால இயந்திரம், டைம் மிஷின், பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன், இறைப்பிடி துண்ணி, பிரெடேட்டர், காலடி சுவடு, ஃபுட் பிரிண்ட், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல், ஹைட்ஸ், 1 மில்லியன், 10 லட்சம், நாடோடி, நோமெடிக், பண்டமாற்று, பார்டர், இறை, ப்ரே. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து. பரிணாமத்தின் வழிமுறை டேஸ், படிப்படியானது. பரிணாமத்தின் அந்த வழிமுறை படிப்படியானதா நடைபெற்றது. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு. தான்சானியா எந்த கண்டத்துல இருக்கு? ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு. கூற்றுக்கான காரணம்: கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. கூற்றுக்கு பொருத்தமான காரணம்தான். தவறான இணை. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் 2 கால்களால் நடப்பது. ஹோமோ ஹெபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ எரக்டஸ் சிந்திக்கும் மனிதன் கிடையாது. அவன் நெருப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சான். தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை மானுடவியலாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரியும் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகும். கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொறிவரை என்னும் இடத்தில் உள்ளன.
நம்ம அதே மாதிரி தீப்பெட்டி வந்து இது வரைக்குமே பயன்படுத்தாத மாவட்டமும் நீலகிரி மாவட்டம் தான். நாணயங்களை ஆராய்வதற்கான முறை மானுடவியல் கிடையாது, நாணயவியல் தான். ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய், ஆடு கிடையாது. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து லெசன் வந்து கவர் ஆயிருக்கும். இந்த லெசன்ல கிட்டத்தட்ட 100 வினா விடைக்கு மேல வந்து நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம காட்டுறோம். அதை வந்து மறக்காம வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரி வினா விடைகளே இதுல 100 வினாக்களுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி எல்லாம் வினா விடைகள் வரும் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அடுத்த வீடியோ நான் அதுதான் போட போறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து தெளிவா இருக்கும். இதே போல வேற என்ன சப்ஜெக்ட் வேணும் ஜிகேல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் 6th இருந்து 10th வரைக்கும் தமிழுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, கொஸ்டின் ஆன்சர் ஒரு வரி வினாவிடைகள் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அது எங்களுக்கு இன்னுமே மோட்டிவா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.